ஹாய் கைஸ். நான் உங்களுக்கு டெக்லா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ டெக்லா சாஃப்ட்வேர் பற்றி யாருக்கும் தெரியல, நோ ஐடியானா கண்டினியூவாக பாருங்கள். நான் சொல்கிறேன். டெக்லா சாஃப்ட்வேர் யார் படிக்கலாம் அப்படின்னா, சிவில் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க டெக்லா படிக்கலாம். டெக்லா வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டீல் டிசைனிங் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீல் டீட்டெயிலிங் யூஸ் பண்ணுவாங்க. டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு ஆட்டோகேட்லேயும் பண்ணலாம், டெக்லாலையும் பண்ணலாம். ஸோ குயிக்காக டெக்லா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுற பார்ப்போம். ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் டெக்லா.com போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் பேஜில் ப்ராடக்ட்ஸில் டெக்லா ஸ்ட்ரக்சர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ 30-day ட்ரையல் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரிம்பிள் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு, வீடியோ பெருசாக போவோம். ஸோ அந்த ட்ரிம்பிள் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு தனி வீடியோ ஒன்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரீ ட்ரையல் டேப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஐடி மூலிமா லாகின் பண்ணிங்க அப்படின்னா 30 days மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 2020 இல்லை 2090 இல்லை 19.1 உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் ப்ராப்பராக. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிக்குள்ளே போனீங்கன்னா ட்ரிம்பிள் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் நான். ஏன்னா அதுவும் லாங்காக போகும், ஒரு வீடியோ சொல்ல முடியாது. ஸோ இது எதுக்காகனா, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சிவில் மெக்கானிக்கல் இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் இல்லை 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டிசைனில் போகணும் ப்ரோ, பட் நான் வந்து மெக்கானிக்கல் டிசைன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரிங்கில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கான ஏற்ற சாஃப்ட்வேர் தான் இது. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே, இல்லை இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் டு எண்டு உங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.